நருட்டோ, ஒரு நாள் கண்டிப்பா நானும் பெரிய ஹோக்காகே அவங்க எல்லாரும் என்ன மதிப்பாங்க. என் பேரு நாருட்டோ உசுமாகி. ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும், வாய மூடுங்க. ஹோக்காகே ஆகிற என்னுடைய கனவு நிறைவேற நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன். ஒரு பெரிய ஹோக்காகே ஆகணும். அப்பதான் என் கிராமத்து மக்கள் என்ன அவமதிக்காம எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, என்ன கௌரவிப்பாங்க. ஹோக்காகே ஹோக்காகே, அதை தவிர அவன் வேற எதுவுமே யோசிக்க மாட்டான். அவனோட கனவே அது மட்டும்தான். அந்த கனவு மட்டும் எப்பவுமே உடையவே கூடாது. ஆனா அவ கைய தூக்கலனா இனி எதுவுமே நிறைவேறாது. நீ தோத்து போறதை என்னால பார்க்க முடியாத நருட்டோ. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈபிக்கு மனிதர்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் விசாரிக்கிறதுல இவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஒருத்தரோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி காய்களை நகர்த்துவாரு. பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் பிசிக்கல் டார்ச்சரை பயன்படுத்தவே மாட்டாரு. அவர் பெரிய புத்திசாலி. மூளைக்குள்ள புகுந்து விளையாட ஆரம்பிப்பாரு. அதுவே பெரிய டார்ச்சரா இருக்கும். என்ன குறைச்சு எடப்படாதீங்க. நான் எதையும் பார்த்து பயந்து போட மாட்டேன். நீங்க எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்களால என்ன பயமுறுத்த முடியாது. வாய்ப்பே இல்ல. வாழ்க்கை முழுக்க கெரினாவே இருக்கணும்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் நான் பெரிய ஹோக்காகே ஆவேன். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. ஆனா தைரியமா களத்துல இறங்கியிருக்கான். இவனோட தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். அப்படிதான் நருட்டோ, நீ இதைத்தான் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு முடிவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையவே மாத்திரும். ஒருவேளை நீங்க இதிலிருந்து விலகணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. கொடுத்த வாக்குல இருந்து பின்வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. உண்மையான நிஞ்சாவா செயல்படணும்.